வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறது முதல் செய்தி. சில நாட்களுக்கு முன்பாக அண்ணாமலை சிபிஎஸ்சிக்கு எதிராக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். சிபிஎஸ்சி ஏப்ரல் மாதம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 6ஆம் வகுப்பிலிருந்து இந்த கல்வியாண்டிலேயே 3 லாங்குவேஜ் கம்பல்சரி, அந்த 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக கட்டாயமாக இருக்கணும். இந்த கல்வியாண்டிலிருந்தே இது அமலுக்கு வருது. 9th பார்த்தீங்கன்னா 3 வருடங்களுக்கு பிறகு இது அமலுக்கு வரும், 9th ஸ்டாண்டர்டுக்கு அப்படின்னு ஏப்ரல் மாதம் சொன்னாங்க. ஆனால் மே மாதம் டக்குன்னு எப்படி பல்ட்டி அடித்தாங்கன்னா, 9th இந்த கல்வியாண்டிலிருந்தே 3 மொழிகள் கட்டாயம், அந்த 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகள் கம்பல்சரி அப்படின்னு இந்த கல்வியாண்டிலிருந்தே 9th அமல் அப்படின்னு சர்க்குலர் அனுப்பியிருந்தாங்க. அதை தான் அண்ணாமலை தட்டி கேட்டார். என்னங்க, ஏப்ரல் மாதம் ஒன்று சொல்லிவிட்டு மே மாதம் வேறு ஒன்று சொல்கிறீங்க? குறுகிய காலத்தில் எப்படி 9th ஸ்டூடெண்ட்ஸு ஒரு புதிய லாங்குவேஜை கற்றுக்க முடியும்? இதனால் அவங்க மன அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க, அவங்களுடைய கல்வித்திறனே பாதிக்கப்படும். நீங்கள் ஏப்ரல் மாதம் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். 6th இந்த வருஷம் கொண்டு வாங்க, 9th 3 வருடங்களுக்கு பிறகு இதை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டிருந்தார். நாடு முழுவதும் இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறுனுச்சு. தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் அண்ணாமலை மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை பரப்புனாங்க. 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவுக்கு எதிராக அண்ணாமலை பேசலை. 9th இந்த வருஷமே அமல்படுத்த வேண்டான்னு தான் சொன்னார், 6th அமல்படுத்துங்கன்னு தான் சொன்னார் அப்படின்னு வி த லீடர்ஸ் இயக்கம் பதிலடி கொடுத்தாங்க. இந்த சூழலில் இப்போ சிபிஎஸ்சி என்ன முடிவெடுத்திருக்காங்க தெரியுமா? இந்த புதிய விதிமுறையை தளர்த்தியிருக்காங்க. 9th இந்த வருஷம் கிடையாது, 6th மட்டும்தான் இந்த வருஷம் அப்படின்னு. இப்போது பழைய இந்த ஏப்ரல் மாதம் சர்க்குலர் வெளியிட்டாங்களே, அதையே நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம், மே மாதம் சொன்னது வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி அறிவிச்சிருக்காங்க. அண்ணாமலையுடைய அறிக்கைக்கு கிடைத்த வெற்றி. இப்போ பலரும் அண்ணாமலையை பாராட்டிக்கிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? மத்திய வெளியுறவு அமைச்சகம் நேற்று என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? பாஸ்போர்ட் அப்படிங்கிறது குடியுரிமைக்கான ஆவணம் கிடையாது, பயணம் செய்கிறதுக்கான ஆவணம் மட்டும்தான். பாஸ்போர்ட்டு வச்சுக்கிட்டு நாங்கள் இந்திய சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ண முடியாது, அது பயணத்துக்கான டாக்குமெண்ட் மட்டும்தான் அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க மத்திய வெளியுறவு அமைச்சகம். அப்போ குடியுரிமைக்கான ஆவணம் எது? இப்போதைய சூழலில் பர்த் சர்டிஃபிகேட், பிறப்பு சான்றிதழ் அல்லது பெற்றோர்களுடைய ஆவணம், இதுதான் குடியுரிமைக்கான ஆவணமாக கருதப்படுது. ஆதாரோ பேன் கார்டோ பாஸ்போர்ட்டோ குடியுரிமைக்கான ஆவணம் இல்லை அப்படிங்கிறது இப்போதைய ஸ்டாண்டு. மத்திய வெளியுறவு அமைச்சகம் பாஸ்போர்ட்டு குடியுரிமைக்கான ஆவணம் கிடையாது அப்படின்னு நேற்றும் உறுதியாக சொல்லியிருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் இன்னைக்கு கூடுது. திமுக கூட்டணியிலே தொடரலாமா இல்லை கூட்டணியை விட்டு வெளியேறலாமா அப்படிங்கிறத தான் மெயின் டாப்பிக்காக இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ராசா நேற்றே மதிமுகவை தாக்கி பேசியிருந்தார். ஒரு மண்டபத்தில் கூட்டுற அளவுக்கு தான் மொத்தமாக கட்சியிலேயே ஆட்களை வச்சுருக்காங்க. அவங்க செயற்குழு கூட்டம் கூட்டி திமுகவை விட்டு வெளியேறலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ராசா தாக்கி பேசியிருந்தார். வைகோ என்ன சொல்லியிருந்தார்? தேமுதிகவுக்கு 10 சீட்டை, தமிழகத்தில் தேமுதிகங்கிற ஒரு கட்சியே இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா பதவியை திமுக கொடுத்தாங்க. கிளைகளே இல்லாத ஒரு கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்தாங்க, ஆனால் நமக்கு மட்டும் ரொம்ப கம்மியான சீட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னு வைகோ வெளிப்படையாகவே திமுகவை எதிர்த்து பேசியிருக்காரு நேற்று. இந்த சூழலில் தான் இன்றைக்கி செயற்குழு கூட்டம் கூடியிருக்கு. மதிமுகவுக்கு இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களில் ஒரு எம்எல்ஏ மீட்டிங்க்கு வரலையாம். 2 எம்எல்ஏக்களும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு ஜெயித்தவங்க தான். ஒரு எம்எல்ஏ வரலை, ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் மீட்டிங்கை அட்டன் பண்ணியிருக்காரு. மதிமுக என்ன முடிவெடுக்க போகிறாங்க? மற்ற கூட்டணி கட்சிகள் மாதிரி திமுகவுக்கு டாட்டா சொல்ல போகிறாங்களா இல்லை திமுக கூட்டணியிலே தொடர போகிறாங்களா அப்படிங்கிறது இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.